ஆமா. என்னது, வீட்டை விட்டு ஓடி வந்துட போறியா? ஆமா, ஏன்? எங்க அப்பாவோட டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. என்ன பண்றாரு? என்ன முறைக்கிற? நான் என்ன வேலை பண்றேன்? ஸ்கூல் டீச்சரா இருக்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வழியா தான் போவாங்க. அதுக்கு என்ன? மிஸ்ஸே ஒருத்தர் கூட ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு பேசினா என்ன ஆகும்? பேசினா பேசிட்டு போறாங்க. நாம எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. ஆமா, நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. 8 வருஷமா வெறும் பேச்சு தான். தப்பு என்னோடதா? உங்க அப்பா தான் அந்த ஆராய்ச்சி முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆராய்ச்சியை தொடங்கின பாடு இல்ல. இப்படி நான் ரோட்ல நின்னு சண்டை போடவா வந்தேன்? இப்ப யார் சண்டை போடுறாங்க? பேசிக்கிட்டு தானே இருக்கோம். அதுதான் ரோட்ல நின்னு பேச வேண்டாம், உள்ள போய் பேசலான்னு சொல்றேன். வாங்க. ஏய் 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 கலா, ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு. கலா, கலா நில்லு. கலா, நான் சொல்றதை கேளு. இப்ப நீ ஸ்கூலுக்கு போ. உங்க அப்பா டார்ச்சரை பத்தி சாயங்காலம் பேசலாம், ஓகே? ஏன் இப்ப பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அப்படின்னா வாங்க பேசலாம். கலா கலா கலா, ஒரு நிமிஷம். என்ன? நீ உள்ள வந்ததும் நேரா மாடிக்கு போயிடு. ஏன்? கீழே ஹால்ல என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கான். அவன் முன்னாடி நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஓகே. டீச்சர். சாமி சார், வாட் a surprise. உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? பழக்கம் இருக்காவ. டீச்சர் ரத்தம் கொடுக்கலனா நான் இன்னைக்கு முன்னாடி உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல பாஸ்கி. ஓ, அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல பிளட் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது சாருக்கு தான். How are you sir? I am fine. நீங்க தான் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. 4-5 நாளா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால இருக்கும். ஓ ஆமா, நீங்க எங்க பாஸ்கி வீட்ல? பாஸ்கியும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். பாஸ்கி சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்ல. எனிவே, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. நான் கொஞ்சம் பாஸ்கி கிட்ட பேசணும். பேசிட்டு அனுப்பிடுறேன். ஓகே, ஷூர் ஷூர், கேரி ஆன். தேங்க் யூ. வா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எங்க கல்யாணத்தை பத்தி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? இல்ல உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா போயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு முக்கியமான வேலையே உன் கூட தான். நீ போய் பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்துடுறேன். ஓகே. நீ அதுக்குள்ள என்ன கொலை பண்றதுக்கு யார் காசு கொடுத்தாங்கன்னு யோசி, ஓகேவா? ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த கொலை மேட்டர்லாம் கலாவுக்கு தெரிய வேண்டாம், வருத்தப்படுவான். பேச்சு வாக்கில் கூட சொல்லிடாத, ஓகே? ஓகே. தேங்க்ஸ். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, இதை வந்துடுறேன். இப்போ சொல்லு, உங்க அப்பா என்ன டார்ச்சர் பண்றாரு? என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஐடியாவிலே எங்க அப்பா இல்ல. 8 வருஷமா நம்ம 2 பேரையும் வெயிட்டிங்ல வச்சிருக்கிறதுல இருந்தே அது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்கிட்டயே கேக்குறீங்களா? வேற எவனாவது இருந்தா இழுத்துட்டு போய் தாலி கட்டியிருப்பான் தெரியுமா? அத பண்றதுனா 8 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். அத பத்தி இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் இல்ல? நாளைக்கே நான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன், தாலிய கட்டுங்க. சேச்சே, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? என்ன நல்லா இல்ல? 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் நீ. நீ ஒரு தப்பான வேலையை செஞ்சா அது உன்கிட்ட படிக்கிற குழந்தைங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அதுக்கு சான்ஸ் கொடுக்காத. அப்போ என் கதி இப்படியே தானா? எதுக்கு இப்படியே இருக்கணும்? கூடிய சீக்கிரமே உங்க அப்பா கிட்ட பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரி. அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. பொம்பளை பொண்ணுன்னு ஒண்ணு இருந்தா அது என்னைக்காவது ஒரு நாள் வேற வீட்டுக்கு போய் வாழத்தான் வேணும், அனுப்பிதான் ஆகணும்.
அவர் என்ன அப்படி அனுப்புவாருன்னு எனக்கு தோணல. ஏன் கலா இவ்ளோ விரக்தியா பேசுற? அவர் ஆராய்ச்சியில காட்டுற இன்ட்ரெஸ்ட் கூட ஏன் விஷயத்துல காட்ட மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலி அவரு என்னதான் ஆராய்ச்சி பண்றாரு? கேட்டா சிரிப்பா வரும். பரவாயில்ல சொல்லு. என் மாமனார் பவுஸ் என்னன்னு எனக்கும் தெரியணும்ல. அவரு சோல்ட்ரானுங்கிற கிரகவாசிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. அத என்கிட்டயும் சொன்னாரு. ஆமா, இந்த சோல்ட்ரான் கிரகம் எங்க இருக்கு? நாம எல்லாரும் இந்த பூமியில இருக்கோமா? ஆமா. பூமி சூரியன் கட்டுப்பாட்டுல இருக்குதா? ஆமா இருக்குது. அந்த சூரிய மண்டலத்துல இருந்து ஏறக்குறைய 115 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் சாட்ராஸ் என்கிற சூரிய நட்சத்திரத்தின் விண்வெளி பாதையில் 6வது இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் இந்த சோல்ட்ரான் கிரகம். ஓகே, சிவனேன்னு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இவர் என்ன ஆராய்ச்சி பண்றாரு? சமீப காலமா இந்த வெயிலோட அளவு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குல்ல? ஆமா. அதுக்கு காரணம் சோல்ட்ரான் கிரகம்னு எங்க அப்பா சொல்றாரு. அந்த கிரகம் என்ன பண்ணுச்சு? அந்த சோல்ட்ரான் கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு ஒரு கதிர்வீச்சு வந்துட்டு இருக்கான். இத பத்தி தான் அவர் ஆராய்ச்சி பண்றாரா? ஆமா. அந்த கதிர்வீச்சு வர்றத இவர் எப்படி கண்டுபிடிச்சாராம்? சும்மா கதை விடக்கூடாது. இல்ல பாஸ்கி, அப்பா ஆராய்ச்சி விஷயத்துல உண்மை இருக்கு. எப்படி சொல்ற? ஓசோன் படலங்கிறது ஒரு இரும்பு தகடு மாதிரி. பூமி மொத்தமும் அத ஒரு தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒளிக்கீறல் தெரியுது. அது கண்டிப்பா கதிர்வீச்சா இருக்க சான்ஸ் இருக்கு. நாங்களும் செக் பண்ணோம். அது எலக்ட்ரான் கதிர்வீச்சா இருக்கலான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கெட் பேக் டு யூன்னு நாசால இருந்து லெட்டர் போட்டிருக்காங்க. இஸ் இட்? எஸ். சோ அவர் ஆராய்ச்சியில ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, பெரிய அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேரையும் ஏன் சேர விட மாட்டேங்கிறாரு? அதான் தெரியல. அது எனக்கும் பெரிய கன்ஃபியூஷன். எல்லாம் நல்லா பேசுறாரு, என் கல்யாணம்னா டென்ஷன் ஆயிடுறாரு. அது ஏன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, அந்த லூசியே நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கு. யார பத்தி சொல்ற? சாமியா? ஆமா, அந்த லூசு தான். ஏன் அவன லூசுன்னு சொல்ற? என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறானா. யார் சொன்னது உனக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ் என் ஃப்ரெண்டு. அவகிட்ட கேட்டு என் நம்பரை கலெக்ட் பண்ணிருக்கான். அப்ப சொன்னானா. ஏன் அப்படி சொன்னா? தெரியல, நான் கேட்டுக்கல. முதல்ல அவனை வெளியில அனுப்பு. அவன் ஆள் சரியில்லை, புரியுதா? புரியுது. வணக்கம் டீச்சர். இந்த லூசி ஏன் இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. என்ன டீச்சர், ஒண்ணுமே பேசாம அப்படியே ஷாக் ரியாக்ஷன்ல நிக்கிறீங்க? உள்ள கூப்பிட மாட்டீங்களா? உள்ள வாங்க. தேங்க் யூ. ஆஹா, சோஃபா சும்மா கும்முன்னு இருக்கு. எங்க வாங்கினது? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் டீச்சர் அவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்ல, நானும் அப்பாவும் வெளியில போறோம். அப்படியா? ஆமா, குளிச்சிட்டு இருக்காரு, அதான் கேட்டேன். டீச்சர், பொய் சொன்னா கூட பொருத்தமா சொல்லணும். பொய்யா? ஆமா. என்னடா வெளியில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கானு, ஒருவேளை வழியில அப்பாவை பார்த்திருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வேண்டாம்? அப்பா வெளியில போயிருக்காரு, 5 நிமிஷத்துல நானும் போகணும்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். என்ன முழிக்கிறீங்க? உங்க அப்பா வெளியில போனத நான் பார்த்தேன். அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் வந்தாதான் உங்ககிட்ட தனியா பேச முடியும்னு வந்தேன். ஆனா வெளியில போயிருக்கிற அவரு வீட்டுக்குள்ள இருக்காருன்னு போய் சொன்னீங்க பாருங்க. அங்க ஒரு விஷயம் எனக்கு புரியுது. என்ன புரியுது? நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு டீச்சர் வீணா சப்ப கட்டு கட்டுறீங்க? என்ன பார்த்ததும் நீங்க பதர்னது. நேத்து உங்க பாஸ்கி கிட்ட இந்த லூசி ஏன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு கேட்டது.
இது எல்லாத்தையும் நிதானமா உட்காந்து யோசிச்சா உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கலன்னு அர்த்தம் வரும். கரெக்டா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியும்பாங்க. மறுத்து பேசலனாலே நான் சொன்னதை உங்க மனசு ஏத்துக்கிட்டதா தான் அர்த்தம். ரைட்? நீங்க அப்படி தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் பார்க்கறதுக்கு ஆள் கொஞ்சம் காமெடியா தெரியறதுனால என்னை வச்சு காமெடி ட்ரை பண்றீங்களா டீச்சர்? நான் சீரியஸான ஆளு. எவ்வளோ சீரியஸான ஆளுன்னு உங்க பாஸ்கியை கேட்டு பாருங்க தெரியும். ஃபோன் போடுங்க. பரவாயில்ல, நீங்க அவர் கிளாஸ்மேட்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அது என்னோட வேற முகம். ஒரிஜினல் முகம் என்னன்னு கேளுங்க. என்ன நீங்க வீட்டுக்கு வந்து இப்படி டார்ச்சர் கொடுக்குறீங்க? ச்சே, ஆக்சிடென்ட் டைம்ல தெரியாம நான் உங்களுக்கு பிளட் கொடுத்துட்டேன். நான் இது வரைக்கும் நிறைய பேருக்கு பிளட் கொடுத்துருக்கேன். ஆனா உங்களை மாதிரி யாரும் பிஹேவ் பண்ணல. அப்படி நான் என்ன பண்ண? ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தீங்க, நான் உங்களுக்கு பிளட் கொடுத்தேன். நான் தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு நர்ஸ் கிட்ட சொன்னீங்க. அது சரியா? ஓஹோ, அங்க மாட்டிக்கிட்டேனா? அந்த மாதிரி ஆளுகிட்ட அபோர்ஷன் வராம அன்பு எப்படி வரும்? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க பிளட் கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த பிளட்டை எனக்கு கொடுக்கல. என்ன சொல்றீங்க? நான் உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் அது. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? ஆமா, அதெல்லாம் எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல நீங்க சொல்லுங்க. நான் சொல்லணும்னா நீங்க முதல்ல பாஸ்கிக்கு ஃபோன் போட்டு நான் வந்திருக்கிற விஷயம் சொல்லாம என்ன பத்தி கேளுங்க. இது கூட உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். கேளுங்க. எனக்கு இவ்ளோ சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. நான் கொடுத்த ரத்தம் உங்களுக்கு கொடுக்கலனா வேற யாருக்கு கொடுத்தாங்க? மணிமேகலைக்கு கொடுத்தாங்க. மணிமேகலை யாரு? எல்லா கேள்வியும் இப்படி டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி கேட்டா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். என் கூட கரெக்டா கோஆபரேட் பண்ணா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரேன். என்ன கோஆபரேட் பண்ணணும்? முதல்ல பாஸ்கிக்கு போனை போட்டு நான் யாருன்னு கேளுங்க. அதெல்லாம் நீங்களே சொல்லுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு மணிமேகை யாருன்னு தெரியணும்ல? தெரியணும். அப்ப போனை போடுங்க, என்னை பத்தி விசாரிங்க. காரணத்தை நான் சொல்றேன். போடுங்க. கேஷுவலா பேசுங்க. என்ன பத்தி, என் இன்னொரு முகத்தை பத்தி அவங்கிட்ட நைஸா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ. என்ன கலா, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். ஏன்? ஒண்ணும் இல்ல. அந்த சாமி யாரு? என்ன இது, அவன் ஏதாவது ஃபோன் போட்டு கலாச்சிட்டானா? உங்களை தான் கேக்குறேன். அந்த சாமி யாரு? அதான் என் கிளாஸ்மேட்னு சொன்னனே. ஏன்? அந்த கிளாஸ்மேட்டை விடுங்க. அவர் என்ன பெரிய ரவுடியா? ஆமா. ஏன்? ஏன் ஏதாவது ஃபோன் பண்ணி மிரட்டினானா? சொல்லுக்கலா, உன்னதான் கேக்குறேன். ஆமா. அவன் ஒரு பெரிய ரவுடின்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதானே? ஏன் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணன்னு கேட்க ஃபோன் பண்ணியா? ஆமா. அவன் கொத்து குமாரசாமின்னு ஒரு கூலிப்படங்கிற விஷயமே அவன் நேத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஏன்? அவன் ஃபோன் பண்ணி மிரட்டினானா? ஆமா. நான் இப்பவே அவன்கிட்ட பேசுறேன். அவன் இனிமே உன் லைனுக்கு வரவே மாட்டான். கலா, ஹாஸ்பிட்டல் நர்ஸு கிட்ட உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன் நம்பரை கலெக்ட் பண்ணான்னு சொன்னியே, அப்பவே விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவனை மிரட்டி இருக்கணும். போனா போதுன்னு விட்டது தப்பா போச்சு. யூ டோன்ட் வரி, நான் அவங்கிட்ட பேசுறேன். சரியா? சரி. நாம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே? ஓகே. உட்காருங்க டீச்சர், உட்காருங்க. இப்போ உங்ககிட்ட பேசினது அவரோட ஒரு முகம். அவரோட இன்னொரு முகத்தை என்கிட்ட காட்டுவார் பாருங்க. ஐயாவே லைன்ல மாட்டிக்க வந்துட்டேன். கேளுங்க. என்ன பாஸ்கே? என்ன சாமி, என்ன கொலை பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சுதா? நான் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன்? 10 மணிக்கு. இப்போ மணி என்ன? 9 மணி. இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, வந்து சொல்றேனே.
என்ன அர்ஜென்ட்? அர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ தெரிஞ்சுக்கிட்டியா? நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சொல்லுடா. என்கிட்ட பேசுறதுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்கா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற என்ன இருக்கு? என்ன கொலை பண்ண சொன்னது யாருடா? மணிமேகலை. என்னடா பேசாம இருக்க? ஒண்ணு இல்ல, நீ நேரா வா பேசலாம். ஓகே ஓகே. உங்க காலை கட் பண்ணிட்டு உடனே என் லைனுக்கு வந்ததும் சின்சியரான லவ்வர்னு நினைச்சிட்டீங்க இல்லையா டீச்சர்? ஆ, அவன் ஃப்ராடு. இதை புரிய வைக்க தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது. நான் வரேன். ஒரு நிமிஷம். ம்? அந்த மணிமேகலை யாரு? அவனோட லவ்வர். அவனால பாதிக்கப்பட்டவ. சொல்லுங்க சார். போன விஷயம் என்னாச்சு? உங்க பொண்ணுக்கு புரிய வச்சுட்டேன். அவங்க இனிமே அந்த பாஸ்கெட் கிட்ட மாட்ட மாட்டாங்க. யூ டோன்ட் வரி. தேங்க்யூ. நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். அப்புறம் ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க நான் அனுப்புன ஆளுன்னு என் பொண்ணுக்கு தெரியாதுல்ல? பதில் சொல்லுங்க. தெரியாது. இது வரைக்கும் தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வாங்கப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்றேம்மா. இவன் போட்டோவை ஏன் அனுப்பியிருக்காரு? ஹலோ சார், நான் ராஜநாராயணன் பேசுறேன். எஸ் டாக்டர். வாட்ஸ்அப்ல அவனோட போட்டோ அனுப்புனே பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அவனோட அட்ரஸ் அந்த நம்பருக்கு நான் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன். பார்க்கறேன் சார். இவன்கிட்ட தான் உங்க பொண்ணு மாட்டியிருக்காளா? ஆமாமா. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அவனை கூட்டிட்டு வந்து இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு காட்டினான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்? அவன் முகத்தை பார்த்ததும் அவன் ஏதோ தப்பான ஆள்னு எனக்கு பட்டுச்சு. அவன் போட்டோவை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு.